மனுஷனிடத்திலிருந்து அவர்களுக்கு இளைப்பாறுதல் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒன்றும் வராது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர்பில் பற்றுதலாக இருப்பதே நலம். இன்னைக்கு இளைப்பாறுதலை தருகிற, வெற்றியை தருகிற, விடுதலையை தருகிற, சமாதானத்தை தருகிற என்னிடத்தில் வா, நான் உனக்கு பரிகாரம் செய்வேன் என்று சொல்லுகிற நம்முடைய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எந்த நோக்கத்தில் நான் உன்னை அனுப்பினேனோ, நீ எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதன்படி செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் வருவதில்லை. சில வேளைகளில் வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படியே இருந்தால் இப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயா, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் உண்டு. ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் இந்த இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவரிடத்தில் சொல்லி, நான் ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறேன், எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சரியான பதில் வரல அப்படின்னு நினைச்சிங்கன்னா சந்தோஷப்படுங்க. என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம். அநேக பிரசங்கங்களை இதன் அடிப்படையில் நாம் கேட்டிருப்போம். விசேஷமாக இது ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக நம்ம அடிக்கடி எடுப்பது உண்டு. அப்படி ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்த வசனம். ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதல் தருகிற, இளைப்பாறுதல் என்று சொன்னால் தவறுதலை எடுத்து விடக்கூடாது, ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு சமாதானம், ஒரு பீஸ், ஒரு அமைதி. என்னென்ன பிரச்சனைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து ஒரு மாற்றம், இதுதான் இளைப்பாறுதல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனம் நமக்கு ஒரு பாரங்கள், பிரச்சனைகள் வரும்போது நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படும். வருத்தப்பட்டு நீ பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். அப்படி தானே? நீங்கள் அநேகர் ஒருவேளை சில பிரச்சனைகள், பாரங்கள், பிரச்சனைகள் உங்களை அமிழ்த்தும் போது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க, மற்றவர்களுக்கு சொல்லுவீங்க, மற்றவர்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் சொல்லுவதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கிடைக்குமா? விடுதலை கிடைக்குமா? சமாதானம் கிடைக்குமா? வசனம் உண்மை, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது யாரும் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியாது. ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுகிறதினால் உங்களுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வருமா வராதா? சொல்லுங்க. வரும்னு சொல்கிறவங்கள கரங்களை வைத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ வராதுன்னே தெரியும். அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கிறீங்க? ஒருத்தருக்கு நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியும், இது ஏதோ குடக்க முடக்கான கேள்வியாக இருக்கிறது என்று சொல்லி. சரியா? சரிமா? சற்று யோசிப்போம். இப்போ இந்த வசனம் அங்கு சொல்லப்பட்ட உண்மைதான். இயேசு தான் இதை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ இதை நம்ம 3 பிரிவாக எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். யாரை பார்த்து சொல்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற லிஸ்ட்டில் நான் இருக்கிறேனா? ஹல்லேலூயா. முதல்ல அதை யோசிக்கணும். வருத்தம்னு சொன்னால் என்னது? வருத்தம்னா என்னது? எனக்கு பயங்கர வருத்தமாக இருக்குது அப்படின்னா என்னது? வேதனை, துயரம், அல்லது துக்கம், அல்லது கவலை, அல்லது வருத்தம், அப்படி பல வார்த்தைகள் இதெல்லாம் சேர்ந்ததான் என்னது? வருத்தம். சரிதானே? இப்போ வருத்தம், வருத்தத்தோடு பாரம். வருத்தம் வரும்போது என்ன வந்துடும்? பாரம் வந்துடும். இப்போ தலை சொல்லுவோம்ல, நமக்கு ஜலதோஷம் வந்துட்டு, இதனால எனக்கு என்ன இருக்கிறது? தலைக்கு எப்படி இருக்குது? பாரமாக இருக்குது. புரியுது? அப்போ இந்த உங்களுக்கு இந்த ஜலதோஷத்தினால், இந்த சளி தொல்லையினால், அல்லது இந்த காய்ச்சலினால், ஏதோ ஒரு பிரச்சனையினால் உங்களுக்கு ஒரு பெரிய பாரம் உண்டாகிறது. சரி, இதே போல் வருத்தங்கள், இந்த வேதனைகள் வரும்போது அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு பாரமாக மாறுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் வருத்தம் வருகிறபடினால் என்னுடைய வாழ்க்கையில் பாரம் இருக்கிறதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்கிறது? வருத்தம் சொல்லி சொன்னேன், வேதனை, துன்பம், துக்கம், சோகம், அப்படி பல காரியங்கள் எல்லாம் சேர்ந்தது, கவலை எல்லாம் சேர்ந்தது என்னது? வருத்தம். இப்போ நீங்கள் யாராவது என்னுடைய வாழ்க்கையில் வருத்தம் இல்லை என்று சொல்ல முடியுமா?
ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிறதை பார்த்தால் என்னுடைய வாழ்க்கையில் வருத்தம் இருக்கிறது. வருத்தத்தோடு நான் பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாரம், வருத்தத்தினால் வருகிற பாரம் என்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொருடையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து பேசும்போது தான் அவங்க பாரம் என்னது, அவங்க வருத்தம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த வருத்தத்தை மனுஷர்களிடத்தில் சொல்லுவது இல்லை, அந்த பாரத்தை அவர்கள் வெளியே காட்டுவதில்லை. எப்பொழுதும் அதை உள்ளுக்குள்ளே வைத்து சரி சரி என்று சொல்லி வெளியே சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். ஆனால் பலர் சின்ன சின்ன வருத்தம் இருந்தாலும், சின்ன சின்ன பாரங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் உலகம் முழுசும் என்ன செய்வாங்க, கொட்டி தீர்த்துருவார்கள். ஏன்னா மனுஷனிடத்திலிருந்து அவர்களுக்கு இளைப்பாறுதல் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒன்றும் வராது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர்பில் பெற்றதெல்லாம் இருப்பதே நலம். ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்ன விதத்தில் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீர்கள், என்ன எப்படி பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படிங்க என்னிடத்தில் வாருங்கள். அவர் எங்கேயும் போய் சொல்லலை, என்னட்ட வாங்க, நான் உங்களுக்கு அதில் பரிகாரம் செய்ய தயாராக இருக்கிறேன், அதில் ஒரு மாற்றத்தை தர தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு சொல்லுகிறார். அப்படி தானே? அப்போ முதலாவது பார்க்க வேண்டிய காரியம் வருத்தம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன வருத்தம் இருக்கிறது, இந்த வருத்தங்கள் எதனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது, எதனால் வந்தது என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டால் அதை மேக்சிமம் நம்ம அதை அவாய்ட் பண்ணி விடலாம். சரியா? ஒருவேளை வந்து விட்டால் அதற்கு ரெமடி என்னவென்று சொன்னால் இயேசு ஒருவரே நமக்கு பரிகாரம் செய்கிறவர், பரிகாரி இயேசு ஒருவர். அவர் சொன்னார், வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் இல்லை. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இயேசுவிடத்தில் யார் வருகிறார்களோ அவர்களை அவர் சும்மா விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வருத்தங்கள் மனுஷன் வருவதற்கு காரணமே நிறைய காரணங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு வசனத்தை வாசியுங்கள். மார்க் 5:26 வாசிக்கும்போது அங்கே ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் விதத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றிலும் குணமடையாமல் வருத்தப்படுகிற பொழுது. சரி, இப்போ நம்ம பெரிய சாப்டர் ஒவ்வொன்றும் முக்கியமான பாயிண்ட் காட்சி வருத்தப்படும். இப்போ இந்த சகோதரி என்ன செய்கிறா, வருத்தம் அனுபவிக்கிறாள். வருத்தத்து நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையில் பாரம் உண்டாயிருக்கிறது. இதற்கு காரணம் என்னது? ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு பலவீனம். இங்கே சொல்ல அநேக வைத்தியர்களால் அப்படின்னு சொல்லப்படும். எல்லா டாக்டர்ஸ், எல்லா வைத்தியர்கள்ட்டையும் போயாச்சு, இருக்கிற பணமெல்லாம் செலவழித்து முடிந்தது. இப்போ இவளுடைய வாழ்க்கையில் இந்த இழப்புகளினால், இந்த வியாதியினால், இந்த வேதனையினால், ஜனங்களை ஒதுக்கி வைக்கிறதுனால் இவளுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது, வருத்தம் உண்டாகிறது. அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவீனங்கள் நம்மளை ஆட்கொள்ளும் போது, சில சுகவீனங்கள் நம்மை ஆளுகை செய்யும்போது நமக்கு என்ன உண்டாகிறது, வருத்தம் உண்டாகிறது. அப்படி தானே? பாரம் உண்டாகிறது. நம்ம சொல்லுவோம், ஐயோ இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கிறேனே, என்னால் எளிமை நடக்க முடியவில்லையே, என்னால் ஒரு சந்தோஷ முகத்தோடு ஒருவரை பார்த்து பேச முடியவில்லையே, பழைய ஆரோக்கியம் எனக்கு இல்லையே, இந்த வியாதி என்னை விட்டு மாறுமா? அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் அப்படி தான், இது மாறவே மாறாது. என்ன, எல்லா வைத்தியர்களும் கைவிட்டாச்சு, எல்லா பணமும் தீர்ந்து விட்டது, இனி ஒரு வழியும் இல்லை. இப்போ ஒரே வழி என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்வேன் என்று சொன்ன இயேசு ஒருவர் தான் வழி. சரியா? அப்போ இப்படி கூட உலக மக்கள் அநேக இந்த நாட்களிலே வைத்தியர்களால் கைவிடப்பட்டு, சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு, நம்பிக்கை இழந்து, இனி நான் எப்படி பிழைப்பேன், இனி நான் எப்படி வாழ்வேன், இனி எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும், என்னுடைய இருக்கிற பலவீனங்கள், பிரச்சனைகளை மற்றவர்கள் சொல்ல முடியாத அளவில் இருக்கிறது, இனி வாழ்க்கை எனக்கு குறைந்து போகுமோ, குறுகி போகுமோ என்று சொல்லி கவலையோடு வருத்தப்பட்டு இருக்கிற அநேக ஆயிரம் ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நீங்களும் ஒரு வேளை சில பலவீனங்களினால் பாதிக்கப்பட்டு வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள்ளாக, ஓ இந்த பலவீனத்தில் நான் அழிந்து போவேனோ, வாழ முடியாதோ என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, வருத்தப்பட்டு நீ பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயா, இனி நீ சுமக்க தேவையில்லை,
உனக்காக நான் தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன், என்னிடத்தில் வருவாயானால் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு, உனக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பலவீனங்கள் உள்ளே இருக்கும். அது நம்ம பயப்படுத்தி கொண்டே இருக்கும், பெரிதாக்கி கொண்டே இருக்கும். சாத்தான் சொல்லிட்டு இருப்பான், இதோட தீந்த நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்ல, எந்த பாரமாக இருந்தாலும் சரி என் ஆண்டவருக்கு மாற்றுவது லேசான காரியம். அப்போ சுருக்கம் பார்க்கும்போது இந்த வருத்தப்பட்டு வருத்தம் எப்படி வருகிறது என்று சொன்னால் பலவீனங்களின் நிமித்தம் வருகிறது. யோபு 19:2 வாசியுங்கள். யோபு 19:2. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளால் என்னை நொறுக்குவீர்கள். இங்கே யோபுவுக்கு என்ன வருகிறது? மற்றவருடைய வார்த்தைகளினால் இவனுடைய வாழ்க்கை வருத்தப்படுகிறது. அப்படி தானே அநேகர் சொல்லுவோம்ல, மற்றவங்களுக்கு என்ன வேணாலும் சகித்து கொள்ளலாம், அவங்களுடைய வார்த்தையை என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. என்னை காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, என்னுடைய ஆத்துமாவை உருவி போகிற வார்த்தைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வருகிறது. சில சொல்ல என்னுடைய நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க, இப்போ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசம், என்னை வேதனைப்படுத்துகிறது, வருத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போ ஜனங்களுடைய வார்த்தைகளினால் அநேகர் என்ன செய்கிறாங்க? வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவர்கள், உங்களுடைய நண்பர்கள், கூட படிக்கிறவர்கள், கூட வேலை பார்க்கிறவர்கள், கூட ஆராதிக்கிறவர்கள் கூட நீங்கள் வருத்தப்படக்கூடிய அளவில் வார்த்தைகளை சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள், இது யாரிடத்திலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லுவது, எப்படி சரி செய்வது? இப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட வருத்தத்தில் நீ இருந்தாலும் நீ என்னிடத்தில், அதாவது இயேசுவிடத்தில் வரும்போது அவர் உனக்கு அதிலிருந்து ஒரு பரிகாரம் செய்வார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசுவிடத்தில் வாருங்கள், இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். சரிதானே? இப்படி பாருங்க. அடுத்து என்னது? லூக்கா 10:40 வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, போதும் இது இந்த பையன் நமக்கு இன்னைக்கு சுருக்கமா இங்கே மார்த்தாள் என்ன சொல்லுகிறார்? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து மிகவும் மிகவும் வருத்தமடைந்து. அப்போ உலக பிரகாரமான வேலைகளை செய்வதனால், மற்றவர்கள் இந்த வேலைக்கு துணை நிற்காததினால் இவளுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, உலகத்தில் பார்க்கும்போது பல தரப்பட்ட வேலைகள் இருக்கிறது. சரியான அவர்களுக்கு ஏற்ற வேலைகள் கிடைப்பதில்லை. பல வேலைகள் அங்கங்கே பிரயாசப்பட்டு செய்து, சிலருக்கு திராணிக்கு மிஞ்சி செய்து களைப்படைந்து வருத்தப்பட்டு, ஆண்டவர் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நான் ஏன் செய்யணும், இப்படிப்பட்ட அடிமைத்தன வேலையெல்லாம் நான் ஏன் செய்யணும், என்னுடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கிறனால் தாங்க முடியல என்று சொல்லி வேலைகளின் திரட்சியினால் அநேகருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? வருத்தமடைகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அநேகர் வந்து சொல்லுவாங்க, அப்பா இங்கேருந்து போகும்போது பயங்கர சந்தோஷமட்டு எல்லாம் வாங்கி எடுத்துக்கூட சந்தோஷமாக காரில் போய் இறங்கி ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்கியாச்சு. அங்கே இறங்கின பிறகு தான் தெரியும், இப்படி எல்லாருக்கும் இல்லை, சிலருடைய வாழ்க்கையில் என்று நேரடியாக சொன்னதெல்லாம் உண்டு. நாம் படுகிற பாடு எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கடன் வாங்கினதெல்லாம் அடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்துட்ருக்கேன்? வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளவு சித்திரவதை, அவ்வளோ வேதனை, அவ்வளோ ஓவர்லோடு, இப்படி பயங்கரமான கஷ்டத்தில் நான் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்வது உண்டு. அதுபோல் இங்கேயும் லோக்கலில் வேலை பார்க்குறவங்க கூட அநேகர் திராணிக்கு மிஞ்சி, சிலர் தன்னுடைய படிப்பு இருக்கும், அதை விட்டுட்டு நல்ல தாழ்ந்து ஏதோ கடினமான வேலைகளை செய்து அவங்க சொல்லுவாங்க, நான் வருத்தம் வருத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேலைகளினால் கூட அநேகருடைய வாழ்க்கை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர்னு சொல்கிற, அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் நீ என்னிடத்தில் வந்து உன்னுடைய வருத்தங்களை சொல்லும்போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சொல்லும்போது அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஏற்ற வேலை, ஒரு செய்யக்கூடிய தகுதிக்கேற்றபடி உள்ள காரியங்களை, சம்பாத்தியத்திற்கு ஏற்ற காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்து முடித்து தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 10:16 வாசியுங்கள்.
நியாயாதிபதிகள் 10:16. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அப்போ இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருகிறது? அந்நிய தேவர்களை வழிபடுவதனால், விக்கிரக ஆராதனை செய்வதனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? வருத்தத்தோடுள்ள பாரம் வருகிறது. அப்படி தானே? எப்போவுமே சாத்தான் மக்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பானா? அவனுக்கு வேலை என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு எதுக்கும் வர்றது கிடையாது. அவன் வர்றான், உங்களை பார்க்குறான், நீங்கள் அவனை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவனுடைய விருப்பம் என்னது? உங்களுடைய நன்மைகளை திருடணும், உங்களை கொல்லணும், உங்களை அழிக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ இங்கே அந்நிய தேவர்களை வழிபடுகிறபடினால், அந்நிய தேவர்கள்னு சொல்லும்போது இயேசுவை தவிர எந்த தெய்வம் என்று பேர் இருந்தாலும் சரி, பேர் இல்லாவிட்டாலும் சரி, சிலர் சிலைகளை வழிபடுவார்கள், சிலர் பல பெயர்களில் தேவர்களை பெயர்களை வச்சு வழிபடுவாங்க. அப்போ இப்படி இயேசுவை தவிர அந்நிய தேவர்களை வழிபடும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? வருத்தத்தோடுள்ள பாரம் வருகிறது, வருத்தங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, துயரங்கள் வருகிறது, கவலைகள் வருகிறது, நஷ்டங்கள் ஏற்படுகிறது. சரிதானே? அப்போ நாம் ஒருவேளை அநேக வேளைகளில், இப்போ இல்லை, ஒரு காலத்தில் அந்நிய தேவர்களை வழிபட்டிருக்கலாம், சிலைகளை நம்பி அவைகளிடம் வழிபட்டிருக்கலாம். அநேகர் என்ன செய்வாங்க? இயேசு சிலுவையில் தான் இருக்கிறார் என்று சொல்லி சிலுவையை வணங்குகிறது. இயேசு ஏதோ ஒரு படத்தில் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை வழிபடுகிறது. இயேசு ஏதோ கயரில் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வழிபடுகிறது. இப்படி பல காரியங்கள், மூட நம்பிக்கைகளை ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனை சிலையிலோ எந்த ஒரு படத்திலோ நிறுத்த முடியாது. அப்படி நீங்கள் செய்வீர்களானால் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை தவிர வேற எதையாவது நீங்கள் வழிபடுவீர்கள் என்று சொன்னால், சிலர் மனுஷரை வழிபடுவாங்க. மனுஷரை ஆண்டவரை விட தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப நேசித்து அவங்கள வழிபாங்க, தொட்டு வணங்கி எப்படியெல்லாம் செய்வாங்க. ஹல்லேலூயா. அநேகர் ஊழியக்காரர்களை தெய்வமாக கருதி வழிபடுவார்கள். புரியுதா உங்களுக்கு? இயேசுவை விட யார் முக்கியம்? ஊழியக்காரர்கள் தான். உங்களுக்கு ஊழியக்காரர்கள் முக்கியம்தான். நீ உங்கள் காரியங்களை ஷேர் பண்ணலாம், ஜெபிக்கலாம். எல்லாரும் மனுஷர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழிபடுதலுக்கு உரியவர் என் இயேசு ஒருவரே. அப்போ நீங்கள் அப்படி ஒரு ஊழியக்காரனை கூட தெய்வமாக்கிறது, இயேசுவை விட்டுட்டு இவர் தான் எனக்கு செய்வார்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் விக்கிரக ஆராதனை, விக்கிரக வழிபாடு தான் நீங்கள் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை தவிர எதிரையும் நம்பிக்கை வச்சு நீங்கள் அதை தொழுது கொள்வீர்கள் என்று சொன்னால், விக்கிரக ஆராதனைக்குரியவர்கள் இப்படி செய்வதனால் சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருத்தங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், நஷ்டங்கள் வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு ஆண்டவன் சொல்கிறார், நீ ஒருவேளை செய்திருக்கலாம், இன்னைக்கு இளைப்பாறுதலை தருகிற, வெற்றியை தருகிற, விடுதலையை தருகிற, சமாதானத்தை தருகிற என்னிடத்தில் வா, நான் உனக்கு பரிகாரம் செய்வேன் என்று சொல்லுகிற நம்முடைய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், இப்பொழுதுமே ஆண்டுடைய சொல் கேட்காதவருடைய வாழ்க்கையில் சில வருத்தங்கள் வரும். ஆதியாகமம் 3:17 நமக்கு தெரிந்த சம்பவம், வாசியுங்கள். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அதான் சொல்ற. எவ்வளோ நாளைக்கு சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நீ என்ன செய்வாய்? வருத்தத்தோடு அதன் பலனை அனுபவிப்பாய். காரணம் என்னது? வேற ஒன்றும் இல்லை, நீ ஏன் சொல்ல கேட்கல, அவ்வளோதான். சுருக்கமாக சொன்ன, நான் உன்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், அப்படி தான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நீ கீழ்ப்படியாதபடியினால் பூமியில் இருக்க நாளெல்லாம் நீ என்ன செய்வ? வருத்தத்தோடு, வேதனையோடு, பெரிய பாடுபட்டு அதனுடைய பலனை, அது தருகிற நன்மை நீ என்ன செய்வாய்? புசிப்பாய். ஹல்லேலூயா. அப்போ அவன் மட்டும் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் வருத்தம் இல்லாமல் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை அவன் புசித்திருப்பான், சந்தோஷமாக இருந்திருப்பான். அப்போ இப்போதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி தான் செயல்பட வேண்டும், என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்க வேண்டும். நல்லது கெட்டது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகிற, நான் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு தான் தெரியும், உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறவர் நான் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்படியானால் எந்த நோக்கத்தில் நான் உன்னை அனுப்பினேனோ, நீ எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதன்படி செய்யும்போது உன்னுடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் வருவதில்லை. ஹல்லேலூயா. சில வேளைகளில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய சுயம் வேலை செய்யும். அப்படி தானே சுயம் வேலை செய்யும். ஆண்டவர் என்ன சொல்கிறது? இப்போ ஒரு நம்ம வீட்டில் உள்ள காரியங்களே ஆண்டவர் சொல்கிறான்னு வைப்போமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு வாகனம் வாங்கணும்னு எக்ஸாம்பிள் வச்சு, எல்லாம் உதாரணம் தான். வாகனம் வாங்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இப்படிப்பட்ட வாகனம் உனக்கு போதும் அப்படின்னு ஒரு வாகனத்தை சொல்கிறான்னு வைங்களாம். இப்போ நமக்கு கூட இருக்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயா இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன், இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒன்று தான் வாங்கணும். இது ஒரு சின்ன விஷயம் தான், இது பெரிய பாவம்னு சொல்ல வரல. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இது, நாம் செயல்படுகிற காரியம் வேறு விதம். இப்பொழுது சில வேளைகளில் இங்கே என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, வருத்தங்கள் வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் விட ஒரு காரியம் சொல்ல முடியும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக வாகனங்கள் எப்பொழுதும் இருக்கும். ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம். அப்போது இன்னும் ஒரு நபரையும் கூட்டிகிட்டு நாங்கள் அங்கே போகிறோம், அந்த ஷோரூம் போகிறோம். போகும்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட்டு, அதாவது 7 lakhs உள்ளால் உள்ள ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அங்கே போய் பார்த்தாச்சு, சரி அப்படி ஆகிட்டு. அப்போ எனக்கு கூட இங்கே கூட அந்த நபர் சொன்னார், இதெல்லாம் இப்போல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, இதெல்லாம் சரி வராது, இப்போ இதெல்லாம் அவுட் ஆஃப் சின்ன சைஸில் இருக்குது, அதனால் பெருசாக தான் வாங்கணும், அப்படி வாங்கணும். சரின்னு சொல்லி எப்படியோ ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆண்டுடைய திட்டத்திற்கு செயல்படாதபடிக்கு சற்று விலகி என்ன செய்துட்டோம், அந்த காரை வாங்கிட்டோம். அது ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கல, எப்படி கொஞ்சம் நமக்கு தான் தெரியுமா, எல்லோரும் ஃபைனான்ஸ் போட்டு தான் நம்ம மேக்ஸிமம் அநேகர் வாங்குறாங்க. வாங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது, நல்ல கார், அழகாக ஆகி போயின்னு சொல்லிட்டு. சிறிது நாள் கழித்து ஃபைனான்ஸ்காரனே கொண்டு போட்டு கண்டிஷன் ஆயிடுச்சு. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தோடு என்ன இருக்காது, வேதனை இருக்காது. இது அவருடைய திட்டத்துக்கு இந்த அம்மா ஆசைக்கு நம்ம பெருமைக்கு இப்படியெல்லாம் கொஞ்சம் விலகும் போது, ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு, பிசாசுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது சில வேளைகளில் வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படியே இருந்தாலும் இப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயா, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் உண்டு. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சரியா? ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆதாம் ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு சொல்ல கேட்காம அந்த பிசாசு ஏவாள்கிட்ட சொல்லி ஏவாளுக்கு வார்த்தை கேட்டு நீ கீழ்ப்படிஞ்சபடினால இப்போ நீ வருத்தத்தோடு தான் வாழ்வாய், வருத்தத்தோடு தான் சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. எப்பவும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அந்த வசனத்தை வாசிங்க, உபாகமம் 8:3. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சரி, இது போதும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் உலகத்தில் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளை அப்பம் தருவது, ஆசீர்வாதங்கள் தருவதில் அவருடைய கடமை அவர் செய்வார். நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம்முடைய சுய இஷ்டத்தின்படி, அது நம்முடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய வீடுகளை கட்டுகிறதா இருந்தாலும் சரி, வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக நம்ம சாப்பிடுகிறதா இருந்தாலும் சரி, ட்ரெஸ் போடுகிறதா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை நடத்துகிற பிரகாரம் நாம் நடப்போமானால் அதனோடு கூட வேதனை இருக்காது. ஹல்லேலூயா. சந்தோஷ சமாதானத்தை நமக்கு தருவோம். இதை விட்டு விலகி நம்முடைய சுயத்தின்படி மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நாம் செய்யும்போது சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள், வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அது எந்த வழியில் வந்திருந்தாலும் இன்றைக்கு நமக்கு பரிகாரம் உண்டு. இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை மாற்றி இளைப்பாறுதல்
ஆசீர்வாதங்களை உயர்வை தருவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இப்படி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக செய்வார், அப்படி தானே செய்வார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் நீங்கள் பார்க்கும்போது, பவுலுடைய காரியத்தில் பார்க்கும்போது, அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆனால் அவனுக்கு அந்த வருத்தம் மாற்றப்படவில்லை. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 12 7-10. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். போதும், அப்படி விளங்கிட்டு. இப்போ இவன் பாருங்க, ஆண்டவர் சொல்ல வருத்தப்பட்டு பாரம். இவனுக்கு ஒரு பெரிய பாரம். என்ன பாரம்? அவனுடைய சரீரத்தில் ஒரு முள் குத்துகிற சாத்தானுடைய ஒரு வேதனைப்படுத்தக்கூடிய, வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம நினைப்போம், ஏன் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வேன்னு சொல்லி இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி இருக்கிறார், ஏன் இவனுக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி அநேகருடைய கேள்விகள் உண்டு. இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒன்று எல்லாரும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க, எனக்கு பலப்படுத்துவார், எனக்கு விடுதலையே கிடையாது, எனக்கு ஆசீர்வாதமே கிடையாதுன்னு சொல்லி ஒதுங்கிடாதீங்க. அவர் சொல்லி என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை, நிச்சயம் இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் சில ரேர் கேசஸ் இப்படி இருக்கும். சிலரை வச்சிருப்பார், அவன் என் கூட இருக்கணும், நானே அவனை கரம் பிடித்து நடத்துவேன், எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் அப்படி என்று சொல்லுகிற அழைப்பை பெற்ற சிலர் உண்டு. அதில் ஒன்றியார் இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லி பார்க்கும். அப்போ இவன் வைராக்கியமான ஊழியக்காரனாக இருந்தபோது கூட இவனுடைய வாழ்க்கையில் வேதனைப்படுத்துகிற ஒரு முள் இருந்து கொண்டிருக்கிறது. சரியா? அல்ல. அப்போ இதையும் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறான், ஆண்டவரே நீங்கபடி ஒரு 3 தரம் என்ன செய்திருக்கிறான், கேட்டிருக்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இது உனக்கு ஒரு பெருசு கிடையாது, இந்த பாடு உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இந்த முள் இந்த வேதனை உனக்கு ஒரு பொருட்டல்ல, நான் உன் கூட இருக்கிறது தான் பெருசு, என்னுடைய பலன் உண்மையில் நிழலிடுகிறது தான் பெருசு, இந்த பலத்துக்கு மிஞ்சி, இந்த ஆசீர்வாதத்துக்கு மிஞ்சி, நான் உன்னை நடத்துகிறதுக்கு மிஞ்சி எந்த ஒரு வேதனை உன்னை வேதனைப்படுத்த முடியாது, தன்னை உயர்த்த முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். மரண பரியந்த ஆண்டவர் நடத்தின அநேக வேதனை துன்பங்களை எல்லாம் அவன் அனுபவித்தான். ஆனால் எல்லாவற்றிலும் நிலைத்து நின்று அவன் கனி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இதை கேட்கிற தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் இந்த இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவரிடத்தில் சொல்லி, நான் ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறேன், எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சரியான பதில் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷப்படுங்க. என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பலத்தை வச்சு ஒன்றுமே இல்லை. அவர் ஏன் கூட இருந்தாவதும் அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் ஏன் கூட இருந்தால் மட்டும் போதும். எதற்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த வருத்தமும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவர் இதான் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். இயேசு கிட்ட நீங்கள் வந்திருக்கிறீங்க, இயேசு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவையான நன்மைகளை அவர் தருவார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து கூட அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு பெற்றோரோடு ஒரு பிள்ளை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்க, அது சும்மா எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டே இருக்குமா, அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு. அதுக்கு தெரியும், என் அப்பாவுடைய கரத்தில் நான் தொங்கி போய்கொண்டிருக்கிறேன், என்னுடைய பெற்றோரோடு நான் நடந்து கொண்டிருக்கிறேன், பெற்றோரோடு நான் 24 hours வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தேவையான நன்மைகளை அப்படி வேணும்னா கேட்டுக்கிடுவேன், இல்லைன்னா அப்படியே எனக்கு தந்து கொண்டிருப்பேன், அதற்காக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த பிள்ளைகள் கவலையற்றுவார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நீங்களும் இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருந்தால், இயேசுவிடத்தில் வந்திருக்கிறது உண்மையானால், இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வாழ்வது உண்மையானால், நீங்கள் பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்திற்காக நீங்கள் ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் இவன் உதாரணம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய், அதை நீங்கள் புரிஞ்சு, பூரணமாய்னா முழுமையுமா விளங்கும், முழுமையும் அது குறைவில்லாமல் விளங்கும். அப்படி இருக்கும்போது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வருத்தமும் அவர் மாற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 54:10 வாசியுங்கள்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரு? என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது. வேற மலைகள் பெயர்ந்து போகலாம், என்ன வேணாலும் உலகத்தில் சம்பவிக்கலாம். ஆனாலும் அவர் சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்படின்னா என் கிருபை உன்னை நிரப்பும் போது வேதனை உன்னை மேற்கொள்ளாது. என் கிருபை உனக்குள்ளே உன்னை நடத்தும் போது சாத்தான் உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் உன்னை பலப்படுத்தும் போது உனக்கு உண்மையில் கிருபையாக என்னுடைய கிருபை உண்மையில் நிரப்பும் போது எந்த தரித்திரங்களோ வறுமைகளோ மனுஷிய எதிர்வார்த்தைகளோ பிலிஸ்தீனிய வல்லமைகளோ ஏவல் வல்லமைகளோ உன்னை மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாண்டோடி ஆண்டு இந்த ஆண்டு சொல்லுங்க, வருத்தப்பட்டு பரசம் என்கிட்ட வந்துரு, உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், எந்த விதத்தில் நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு அதிலிருந்து மாற்றத்தை தருவார். இப்போ அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ கூட பயங்கர வைத்தியர்களால் அலக்கழிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க எங்கே வருகிறார்? கடைசியில் இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசுவிடத்தில் வந்த உடனே அங்கே அவளுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் இருந்த அந்த மகள், விடுதலை பெற முடியாமல் இருந்த அந்த மகள், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு வைத்திருந்த அந்த மகள், பலவீனங்களுக்கு இனி மாற்றமே இல்லை, இனி மரணம்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த வேளையில் இயேசுவிடத்தில் வந்த அந்த சகோதரியை கர்த்தர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அவர் என்னிடத்தில் உனக்கு இளைப்பாறுதல் வருது. சின்ன காரியம், உடன் அதே வினாடியில் அவள் சுகமடைந்து ஜீவனோட சாட்சியாக மாறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஜீவனோட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டவருக்கு உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு நிறைய நாள் ஒன்றும் தேவையில்லை, ஒரே வினாடியில் மாற்ற முடியும். இப்போ இயேசு விடத்தில் வரணும். அப்போ முதல்ல பார்த்தோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், கடைசியில் என்ன பார்த்தோம்? இளைப்பாறுதலை தருகிற. இளைப்பாறுதல் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாம் விடுதலையை தருகிற. அப்போ இதில் முக்கியமான காரணம் நம்ம சொல்லிட்டோம், இயேசு விடத்தில் வர வேண்டும். அப்படி தானே? இயேசு விடத்தில் வர வேண்டும், என்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ன பாரமோ என்ன பிரச்சனையோ என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம சொல்லுவோம் இயேசு விடத்தில் வந்துடும். இயேசு விடத்தில் அன்னைக்கு ஒரு குருடன் சத்தம் போட்டான், இயேசு அப்படி போகிறார்னு கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். அதட்டுனாங்க, இன்னும் சத்தமாக கூப்பிட்டான். இயேசு வந்தார், இவனும் பக்கத்தில் போனான். அங்கே என்ன ஆயிற்று? உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாரு. ஆண்டவர் பெரிய சுகத்தை கட்டளையிட்டார், கண் பார்வையை கொடுத்தார். அப்போ இயேசு இடத்தில் வராத பட்சத்தில் அற்புதங்கள் நடப்பது கடினமான காரியம். சரியா? அப்போ இப்போ நம்ம எழுத்தின்படி இயேசு இடத்துல போக முடியாது. போக முடியுமா இப்போ? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இயேசு அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், அப்படி இருக்கிறான்னு சொல்லி யாரும் என்ன செய்யாதீங்க, போகாதீங்கன்னு எழுதி வச்சிருக்கு. இப்போ அநேகர் இயேசுவை தேடி அங்கே மலைகளுக்கு அங்கே இங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறாங்க. இஸ்ரவேலில் இயேசு இருக்கிறாரு, இப்படியெல்லாம் யோர்தானில் போய் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்படியெல்லாம் பல காரியங்களை வச்சுருக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் வா. அவரிடத்தில் எப்படி வர்றது? இப்போ இந்த எழுத்தின்படி அவரிடத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா என்னது? உன்னுடைய உள்ளத்தில் பிரவேசிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ முதல்ல அவரை நம்ப வேணும். இயேசுவிடத்தில் நீங்கள் வர்றீங்கன்னா இயேசுவை நம்ப வேண்டும். இயேசுவை நம்புறீங்களா கேட்டால் ஆமான்னு சொல்லுவீங்க. இயேசு தேவன் என்று நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அவர் எனக்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி நம்புகிறோம். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், பாடுகள் பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஜீவனை விட்டார் என்று நம்புகிறோம். அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நம்புகிறோம். மீண்டும் வருவார் என்று சொல்லி நம்ம நம்புகிறோம். ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அவர் இளைப்பாறுதலை தருவார், எனக்கு அவர் சுகம் தருவார், எனக்கு இருக்க அந்த பிரச்சனைகள் டென்ஷன் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசம் நம்பணும். அவர் நம்பணும். அவர் எப்படிப்பட்டவர் நம்பணும். அந்த நன்மைகள் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இளைப்பாறுதல் தருவார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் பிரயோஜனமே இல்லை. இயேசு இளைப்பாறுதல் தருகிறவர், அவர் எனக்கு தருவார். மூன்றாவதாக என்ன செய்யணும்னா, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசுவே என் உள்ளில் வாரும், என் வாழ்க்கையில் வாரும். அந்த குருடன் சத்தம் போட்டது போல், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி நான் கூப்பிடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பிரவேசிங்க, என்னுடைய உள்ளத்தில் தங்குங்க.
நான் உங்களை எங்கேயும் தேடி போக மாட்டேன். நீங்க எனக்கு இருதயத்தில் வர ரெடியா இருக்கிறீங்க. என்னுடைய இருதயமாகிய வாசல் கதவை நீங்க தட்டிட்டு இருக்கிறீங்க. நான் திறந்து கொடுக்கிறேன், நீ எனக்குள்ள பிரவேசித்து என்னை ஆட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம இயேசுகிட்ட வந்திருக்கோம், அல்லது இயேசு நமக்குள்ளே வந்திருக்கார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? என்னிடத்தில் வாருங்கன்னு சொன்னால் உடனே அவர்கிட்ட போனோம், அல்லது அவர் நம்மக்கிட்ட ரெண்டும் ஒன்று தான். அவர்கிட்ட வந்தாலும் நாம் அவர்கிட்ட வந்துட்டோம். அப்போ இப்படிப்பட்ட கேட்கிறது தேவனுடைய பிள்ளையே, இப்படி இயேசுவிடத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் எதையும் பாராதபடிக்கு இயேசுவை என்ன நம்ம சொல்லுவோம்ல, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இதுதான் இயேசுவிடத்தில் வர்றது. இங்க ஒரு எந்த பல சூழ்நிலைகளில் இருக்கலாம், பல வேதனைகளில் இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க சொல்லணும், இயேசப்பா நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், இளைப்பாறுதல் தருகிற இயேசுவிடத்தில் வந்திருக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன், இப்பொழுது உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். எப்படி வந்திருக்கிறேன்? நான் உம்மை நம்புகிறேன், இதெல்லாம் செய்ய வல்லவர் என்பதை நம்புகிறேன், நீ இரட்சகர் என்பதை நான் நம்புகிறேன், இளைப்பாறுதல் தருகிறவர் என்பதை நம்புகிறேன், சுகம் தருகிறவர் என்பதை நம்புகிறேன், என்னுடைய தரித்திரங்களை மாற்றுகிறவர் என்பதை நம்புகிறேன். ஆண்டவரே, நம்பி அதை எனக்கு செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எனக்கு சுகம் தருவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எனக்கு தாரும் இளைப்பாறுதல் தருவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அந்த இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் முழுசுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். முழுதுமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் இடம் கொடுக்கிறேன். என்னுடைய தங்கியிரும், எனக்குள்ளே வாசம் செய்து என்னை நடத்தும். நீர் எனக்குள்ள இருக்கணும். அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் தேடி போகவில்லை. என்னை தேடி வருகிற இயேசு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி நீங்கள் வாழ்வீங்கன்னா அவர் உடனே ஒரே வினாடியில் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலுமாக ஆளுகை செய்து நம்மை அனலாக்கி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளை வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரம் செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் இயேசுவிடத்தில் நீங்கள் வர வேண்டும். வர வேண்டும். நான் இயேசுவிடத்தில் வந்து விட்டேன் என்று சொல்வதனால் நீங்கள் நான் வரவில்லை. அப்படி அவரை நம்புங்கள். அவருடைய செயல்பாட்டை, அவர் செய்யக்கூடிய காரியங்களை நம்புங்கள். அவது எனக்காக அவர் செய்வார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அந்த இயேசு உங்களை அர்ப்பணியுங்கள். முற்றிலுமாக உங்களை இடம் கொடுத்துருங்க. நீங்க மட்டும் போதப்பான்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து என் பிள்ளை என்னுடைய உதவிக்காக காத்திருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் நான் இவர்களுக்கு உதவி செய்வேன் சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். எனக்காக இவருடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் இடம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு முழுமையாக நிறைவான ஆவியானவராக நம்முடைய வாழ்க்கையில செய்து கடந்து வந்து எல்லா பகுதிகளையும் நிரப்பி எந்தெந்த குறைவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் துரத்தி, எந்தெந்த பிசாசின் ஆவியின் கிரியைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் துரத்தி, எந்தெந்த வறுமை பகுதிகள் தரித்திரங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் துரத்தி, எந்தெந்த பிரச்சனைகள் வேதனைகள் கவலைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் துரத்தி மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் தந்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு ஒப்புக் கொடுங்க. இதுதான் முக்கியம். அவர்கிட்ட வராட்டா ஒரு பிரச்சனை இல்லை. அங்க சகைவு யார் நம்ம எப்படி ஏசப்பட்டார்? ஏசு எப்படிப்பட்டவர்? ஏசுவன் வா, நான் வீட்டுக்கு வரேன். சரி, சந்தோஷம் ஏற்றுக்கொண்டு போனா உங்க பெரிய அற்புதங்கள் நடந்தது. பாவுணர்வு வந்தது. தடைகள்லாம் மாறினது. பரவராஜ சுதந்திரவாளி அவன் அந்த குடும்பங்கள் மாற்றப்பட்டார்கள். இயேசு கிட்ட வரணும், அதான் முக்கியம். அப்ப இயேசு கிட்ட வர எப்படி வருவது என்பது கேள்வி. அவரை நம்பு. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்பு. அது உனக்காக அவர் அவரை செய்து முடிப்பார் என்பதை விசுவாசி. அவரை ஏற்றுக்கொள். அவரை தள்ளாதே. ஒரு செகண்ட் கூட அவரை புறம்பே தள்ளாது. எப்பொழுதும் என்னை ஆளுங்க. அப்ப நன்மையிலும் தீமை எதுவாக இருந்தாலும் சரி, அவர் என் கூட இருந்தா அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும். மலைகள் விலகினாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? மாறாது. இந்த தைரியத்தோடு இந்த உலகத்துல வாழு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு. ஹல்லேலூயா. இது கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளை, இன்றைக்கு உங்களுக்கு திடமான ஒரு உள்ளம் சிருஷ்டிக்கப்படட்டும்.
எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க என்னுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. நீங்க என்னை நடத்தினா போதும், நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமுதிரம் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்.